கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆமேன். முதல் மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து பிறந்த 7ஆம் தலைமுறையில் பிறந்த இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு உலகம் தோன்றிய ஆதி மனிதன் வாழ்க்கை காலத்தில் பைபிள் என்ற ஏதாவது இருந்ததா? 10 கட்டளைகள் ஏதாவது இருந்ததா? பாஸ்டர்ஸ், அதாவது போதகர்கள், ஊழியர்கள் ஏதாவது போதித்தார்களா? இப்படி அப்படிதான் நடக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் யாருமே இல்லாத, போதிக்காத அந்த காலகட்டத்தில் ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தான்? யார் ஏனோக்கை வழி நடத்தியது? நாம் ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 பேர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியாது. ஏனோக்கு தேவனோடு ஒருமித்து வாழ்ந்த காலத்தில் தேவனோடு சஞ்சரித்தான். தேவன் நடத்திய எல்லா பாதைகளிலும் தேவனை முறுமுறுத்து கொள்ளாமல், கேள்வி எதுவும் கேட்காமல் வாழ்ந்து வந்த ஒரு பரிசுத்த நீதிமான். ஏனோக்கு 7ஆம் தலைமுறையில் நமது குடும்பங்கள் இருந்த போதும் அவனுக்கு தேவனோடு சஞ்சரித்து வந்தான். எப்படி? அவனது மனைவி பிள்ளைகளோ தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. இன்று நமது ஊழியர்களும் விசுவாசிகளும் சொல்லும் சாக்கு போக்கு எங்களது குடும்பங்கள் பெரும் தடையாக இருக்கிறது என்றும் சொல்வார்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் என்பது என்ன? ஏனோக்கின் மனைவி, பிள்ளைகள், எதிர் வீடு, அக்கம் பக்கத்து வீடு நபர்களை பற்றி குறிப்பிடப்படவில்லை. தேவன் ஏனோக்கின் சுயத்தை எடுத்துக்கொண்டார். நாமும் தேவனோடு நடந்தால் நாம் காணப்படாமல் நம்மில் தேவனே காணப்படுவார். கிறிஸ்து ஒருவரே நம்மில் காணப்பட வேண்டும். ஆமென். God bless you.